நேற்றும் இன்றும் என்றும். அவ்வளவுதான். அந்த மாறாதவர் தான் முக்கியம். நேற்றும் இன்றும் என்றும் மாறலாம், மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எப்பொழுதும் நான் மாறாது. அல்லேலூயா. எப்படின்னா நம்ம என்னத்துக்காக நிக்கிறோமோ அவர் என்ன சொன்னாரோ அதுல அவர் எப்பொழுதும் நிலையா இருப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை விடுவிப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை நிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமா அவர் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்ய முடியும். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை அந்த ஏற்ற காலம் நமக்குள்ள வருகிற வரைக்கும், ஏற்ற காலம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் உங்களை ஏற்ற காலம் வரணும், தேவன் நம்மளை உயர்த்த. அந்த ஏற்ற காலத்து வரைக்கும் என்ன பண்றது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப ஏற்ற காலம் எப்ப வரும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அப்ப வசனத்துடைய வார்த்தை சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற அளவுக்கு எப்பொழுது உயரும் ஆண்டு சொல்றாரு. உலகத்தார் சொல்லுவான், முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, சீக்கிரமா உழைப்பு உயர்வு என்ன செய்யும்? கொடுக்கும். இந்த உலகத்தான் மொழி. ஆனா ஆண்டு சொல்றாரு, ஒன்ன நான் உயர்த்துகிறதுக்கு நீ எங்க இருக்கணும்? அவருடைய கரத்துக்குள்ள. அவருடைய கரம் எங்க இருக்குது? அவருடைய கரம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குது? அவருடைய கரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அதுதான் முக்கியம். நம்மளை கர்த்தர் உயர்த்துவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அந்த வார்த்தை காட்டாதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது எல்லாத்துக்கும், இல்லையா? நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் வரும்பொழுது உள்ள என்ன செய்யுது? மகிழ்வு, சந்தோஷம். ஆனா அது வரலன்னா என்ன ஆகுது? அவ்வளவுதான். ஆண்டவரே ஒன்றில்லைன்னு பண்ணிட வேண்டியதான். என்ன ஆண்டவரே அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, அதை சொன்னீங்க, இதை சொன்னீங்க, எதையாவது வந்து நம்ம சொல்லிக்குவோம். அதுக்காக அவர் கோபப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் என் பிள்ளை என்ன தெரியாம என்ன செய்யலாம், அவன் சொல்லிட்டான். அவனுக்கு இன்னும் விஷயம் என்ன செய்யல தெரியல, இன்னும் அவனுக்கு பக்குவம் அல்ல, இன்னும் அவன் குழந்தையாக அவன் இருக்கு. ஆனா ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சில தெளிவுகளை நமக்கு சொல்லி கொடுக்குது. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை, அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு ஏற்ற காலம் வரும்போது எனக்கு என்ன வரும்? எனக்கு உயர்வு வரும். ஏற்ற காலம் வரும்பொழுது எனக்கு ஒரு சுகம் வரும். ஏற்ற காலம் வரும்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏற்ற காலம் வரும்போது எனக்கு ஒரு புது பலன் வரும். ஏற்ற காலம் வரும்பொழுது எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறதை என் கண்கள் காணும். பாருங்க, ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இல்லையா? அவன் ஆசீர்வாதத்தை பெற்றோட பெரிய சந்தோஷம். ஆனா காலங்கள் போக போக அவர் சொன்ன வாக்குறுதி அந்த ஏற்ற காலத்துல நின்றுகிட்டு இருக்குது, இல்லைங்களா? அந்த ஏற்ற காலம். ஆனா அது கூட ஆபிரகாமுக்கு என்ன வந்துருச்சு? அவசரம், பொறுமை இழந்தாரு. அதனாலதான் இடத்துல போய் திடீர்னு ஆண்டவரே கேள்வி கேட்கிறாரு, அடியனுக்கு என்ன தருவி? அது எழுதி இருக்குது அப்படி, ஆனா வேர்டை நீங்க கற்பனை பண்ணி வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு? என்ன தருவீங்க நீங்க? இது வரைக்கும் வந்துட்டேனே, நம்ம திட்டுவோம் இல்லைங்களா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லணும், இல்லையா? அது போல ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாம் தந்தைங்க ஆண்டவரே, ஆனா என்ன இல்ல? எனக்கு குழந்தை இல்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணாரு. இந்த வீட்டு வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த எலியேசர் இருக்கிறான், அவனை நான் பிள்ளையாக எடுத்துக்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி விசுவாசின் தகப்பன்னு சொல்றோம், அவரும் தடுமாறுதான். அந்த பலனை விடலானா? தடுமாற்றம் எல்லாத்துக்கும் உண்டு. நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் தடுமாற்றம் இருக்கு. தடுமாற்றத்துல கீழே இறங்கக்கூடாது. தடுமாற்றத்துல தேவனையே பிடிச்சு மேல வந்துடும். எல்லாத்துக்கும் சர்க்கிள் இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம மனிதர்கள், இல்லையா? கடவுள் கிடையாது. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் இருக்கான், எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியுது, நீங்க உங்களை நம்பி பார்த்தா ஒண்ணுமே காணோம்,
இவனையாவது நான் என்ன செய்யறேன், வச்சுக்கிறேன் அப்படின்றார். ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, அதை நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. திடீர்னு அவங்க அம்மா வீட்டுக்காரமா சொன்னாங்க, என்னால உன் வீடு கட்டப்படுறதுக்கு வீட்டுல ஒரு வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறா, அவனால என் குடும்பம் கட்டப்படன்னு யாரை பிறக்க வச்சாங்க, இஸ்மவேல். கர்த்தர் பார்த்தாரு, இது இல்லப்பா நான் சொன்ன வாக்குத்தத்தம், நான் சொன்ன வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு பேசாம அப்படின்னு சொன்னார். உத்தமனா இரு. கர்த்தர் சொன்னாரு, உத்தமனா. ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சரியா வாசிங்க. நடந்து கொண்டு. எழுத்துக்களை பிழை இல்லாம வாசித்தீங்கன்னா தான் அர்த்தம் சரியா என்ன செய்யும், அதனால புரியும். வேற ஏதாவது வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்து கொண்டு அப்படின்னா, நடந்து கொண்டுன்னா என்ன அர்த்தம், நடந்துட்டு இருக்கோம். சரி, வேற நட. சரி, வேற வேற யாருக்காவது நடந்து கொண்டு அப்படின்னாலே நீ சேஞ்ச் பண்ணாதன்னு சொல்ற. நடந்து கொண்டுன்னு என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி நிறைய மாத்திட்ட. இந்த வீட்டு வேலைக்காரன் வருவானா, இந்த ஆகாரம் மூலம் ஏதாவது நடக்குமா, இல்ல நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு நம்மளை போல நினைவு ஓடுது பார்த்தீங்களா. கர்த்தர் சொன்ன பிறகு நமக்கு நிறைய என்ன செய்யும், இப்படி செஞ்சிடலாமா ஆண்டவரே, அப்படி செஞ்சிடலாமா. கர்த்தர் சொல்லுவார், பொறுமையாயிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். அதுக்குள்ளேயும் நமக்கு அவசரம் பொறுக்காது. நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம், எதையாவது ஒண்ணு செய்ய பார்ப்போம். அதே போலதான் ஆபிரகாமும் நடந்தாரு. அதனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வாசிக்க மறுபடியும். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் சர்வ வல்லமை, நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைங்க. ஆபிரகாம் தேவன் எப்படி நினைச்சிட்டாருன்னா, இதுல நடக்குமா, அதுல நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா. ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு ஆண்டவர், நான் எப்படிப்பட்ட ஆளு, சர்வ வல்லமை. அதனுடைய மகிமை இந்த அண்ட சராசரத்தை போய் நின்னோம்னா நமக்கு தெரியும், அந்த மகிமை எவ்வளவு பெருசு. அதை படைச்சவரே அவர் தான். அப்ப அவருடைய மகிமை. அப்ப அவர் சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் சர்வ வல்லமை. சர்வனா எல்லா கண்ட்ரோல், எல்லா பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட ஆளு, நீ இதுக்கு போய் இதுல நடக்குமா, அதுல நடக்குமா, அப்படியா இப்படியா அப்படின்னு என்ன செய்யாத, யோசிச்சுட்டு இருக்காம எப்படி நடக்க சொல்றாரு, உத்தமனா இரு. எதுல உத்தமம், கர்த்தர் சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றுவார்னு என்ன செய்ய, நீ உத்தமனா இரு, நீ காத்திரு. அந்த இடத்துலதான் இந்த வார்த்தை சொல்றாரு, ஏற்ற ஆகையால் அப்படின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா. இந்த புல் ஸ்டாப் ஆகையால், ஏனெனில் அதெல்லாம் பைபிள்ல ஏன் இருக்குன்னா, அது அந்த ஆகையால்னாலே ஒரு பெரிய சம்பவத்தை சொல்ல வருதுன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட கூடாது, ஆகையால் ஏனெனில் அப்படிதானே அப்படிலாம் வேர்டத்துல வருது பாத்தீங்களா. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆகையால் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி என்னத்தையும் என்ன பண்ணிருக்குது, சொல்லி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிறகுதான் அப்படி வர்றாரு. ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி. இப்ப ஆபிரகாமோட சேர்த்துக்கிறோம். ஆகையால் தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு, இல்ல உயர்த்தும்படிக்கு என்னுடைய நடக்க எப்படி இருக்கணுமா, ஏன் அப்படின்னா அவர் சர்வ வல்லமையின் தேவன். அல்லேலூயா. என் வாக்குறுதி அவர் நிறைவேற்றுவார், எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னது ஒண்ணும் மாறவே மாறாது. எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்வார். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த தேவன் சர்வ வல்லமையின் தேவன். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லவர். என்னுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லவர். ஒரு முதலமைச்சருடைய மகன்கிட்ட போய் உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு கேட்டா என்ன சொல்லுவான், தெரியாத ஆளே அவர் பேரை சொல்லி தெரியுமான்னு நடிக்கிறாங்க இல்லையா. நிறைய பேரை நியூஸ்ல பார்த்துருக்கிறோம். அவன் பேரை சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்பா நமக்கு உரிமையை கொடுத்துட்டாரு, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை. அப்ப நம்ம சொல்லணும், நான் யாருடைய பிள்ளை, நான் சர்வ வல்லமையின்
தேவனுடைய பிள்ளை. பிசாசு உங்களை பார்த்து சொல்லும் போதெல்லாம் சொல்லணும், இது இல்ல, இதை காட்டில பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கும் போது சொல்லணும், இல்ல, கர்த்தர் என்னை இந்த சோர்வுலந்து கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். அப்ப அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல ஏற்ற காலத்துல ஏற்ற காலத்துல நான் உயர்த்திட கூடாது, நான் ஏதாவது பண்ணிடக்கூடாது உயர்வுக்கு. ஆபிரகாம் நினைச்சாரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கறது, சைடுல வழியை தேடினாரு. அது இன்ன வரைக்கும் பிரச்சனை தான். சைடுல ஏதாவது தேட போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. நீங்க கர்த்தர் சொன்னாம நீங்க பார்த்த ஆண்டவரே, எனக்கு எத்தனை வயசு இப்ப? ஆபிரகாம் சொல்றாரு 99. எத்தனை வயசுல கூப்பிட்டாரு? 75. அந்த வயசுல கூப்பிட்டாரு. வரும்பொழுது பார்த்தா குழந்தையே இல்ல. இப்ப 99 மாறிடுச்சு. ஏன்னா அந்த சரீரம்லாம் செத்துக்கிட்டே வருது. இந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்கிற பவர் இதுல இல்ல. சாதாரண குழந்தைய தாங்குகிற கற்பம் முடிவு பண்ணிட்டாங்க, இனி நடக்கவே நடக்காது. அந்த நேரம் தான் தேவன் வந்து சொல்றாரு, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த நேரம் பெற்றுக் கொடுக்கிற நம்பிக்கை இல்லை, பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா தேவன் அவர்களை தன் கரத்திலே நடத்தி கொண்டே வந்தார். உங்களை அப்படித்தான் நடத்தி இருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் அவருடைய கரத்தினால இதுவரைக்கும் நடத்தி கொண்டார். அப்ப வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யணுமா? அப்ப அவருடைய கரம் ஒரு பாதுகாப்பு நிறைந்த கரம், ஒரு பலனுள்ள கரம். ஆண்டு சொல்றாரு, இந்த கரத்துக்குள்ள நீ வந்துரு, என் கரத்துல நீ இரு. இப்ப அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் அங்கதான் வருது. இந்த ஆகையான்றது எதோட சேருது? மேல இருக்கிற வசனத்தோட. அப்ப ஆகையான்னா என்னத்தை மீன் பண்ணுது? அந்த தாழ்மை, அந்த பெருமை என்ன செய்யக்கூடாது. அப்ப சொல்றாரு, நான் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை, மனத்தாழ்மை கோல்டு மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். மோதிரத்தை கையில போட்டுக்கிறோம், கல்பே முடியுது, அது போல போட்டுக்கணும். அப்ப ஏன் அப்படின்னா என்னத்தை போட்டுக்கணும்? வசனம் சொல்லுது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை வேணும்னா என்ன ஆகணுமா? தாழ்மை இருக்க இருக்க இருக்க. தாழ்மை என்னது? இங்க இருந்து ஊழியக்காரன் ஒண்ணு சொல்லும் போது அப்படியே நடக்கிறது, அதுதான் தாழ்மை. அவர் என்ன சொல்றது? நம்ம கொஞ்சம் மட்டும் நடப்போம், அது தாழ்மை இல்லை. ஊழியக்காரனோட சேர்ந்து நடக்கிறது, கணவன் மனைவியோட நடக்கிறது, மனைவி கணவனோட சேர்ந்து நடக்கிறது, சபை ஊழியனோட நடக்கிறது. அதே மாதிரி ஊழியக்காரனும் உங்களோட சேர்ந்து என்ன செய்யணும்? பாவத்துக்கு ஒத்து போக கூடாது, நியாயத்துக்கு ஒத்துக்கணும். நான் தான் எல்லாமே. அதனால நான் சொல்றது சரியா தப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படி கேட்டக்கூடாது, அப்படி கேட்கவே கூடாது. அந்த பவர் நமக்கு கிடையாது. அதே போல உங்களுக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நியாயாதிபதி தேவன் ஒருவர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தலைவர் அவர் ஒருவர், எல்லாருக்கும் தகப்பன் அவர் ஒருவர். அப்ப அவர் சொல்றாரு, மனத்தாழ்மை. மனம் என்ன செய்யப்படணும்? மனம் இங்க தாழ்மை ஆகணும். ஏன்னா இங்க சொன்னா இது கேட்கும், என்ன இங்க சொன்னா இதை கேட்கும். அவர் சொல்றத காதுலயே வாங்காத அப்படின்னு நீங்க சொன்னிச்சுன்னா இங்க கேட்கும், என்ன செய்யாத? காதுல வாங்காத அப்படின்னு இல்ல. கர்த்தர் சொல்றாரு கேட்கணும். காதுல மனத்தாழ்மை இங்க உள்ள வரும் பொழுது அவர் சொல்றாரு கிருபை அளிக்கிறார். என்ன வருது? கிருபை தாங்க, கிருபை தாங்க நம்ம கேட்கிறோம், உண்மைதான். ஆனா ஆண்டவர், நீ தாழ்மை ஆயிரவனுக்கு என்ன வந்துடும்? நீ கீழ்ப்படுத்தின கிருபை வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேளு, கிருபை வந்துடும். வசனம் சொல்லுது ஆகையா. அதனாலதான் ஆகையான்னா என்ன அர்த்தம்? எனக்கு தாழ்மை இருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல தேவன் என்னை, அதுதான் விஷயம். எனக்கு தாழ்மை வரணும். பெருமை இருந்தா ஏற்ற காலத்துல தேவன் என்னை, வசனம் ஆப்போசிட்ல சொல்லுங்க. ஆப்போசிட் என்னது? தாழ்த்துவார். பெருமை இருந்தா ஏற்ற காலத்துல
ஏற்ற காலம் வரும்போது கீழே போயிடுவோம். அப்படி நடந்திருக்கு. சாலமோன் பாருங்க, ஏற்ற காலம் வரும்போது கீழே போயிட்டாரு. தாவீது பாருங்க, ஏற்ற காலம் வரும்போது மேல போயிட்டாரு. இல்லையா? சரித்திரம் சொல்லுது. அப்ப வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்துல தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு நான் என்னவா மாறணும்? தாழ்மையா மாறணும். இல்ல அப்படின்னா ஏற்ற காலம் வரும் பொழுது என்னை கீழே கொண்டு போயிடுவேன். அப்ப வசனம் சொல்லுது, நான் தாழ்மையை அணிந்து கொள்ளணும், நான் தாழ்மையை அணிந்து கொள்ளணும். அப்ப தேவன் ஏற்ற காலத்துல என்னை உயர்த்துவார். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த கிருபை உன்னை உயர்த்தி. அல்லேலூயா. கிருபை. தாழ்மை உள்ளவர்கள் என்ன அளிக்கிறாரா? கிருபை அளிக்கிற. இந்த கிருபை நம்மளை என்ன செய்யணும்? அப்படியே மேல உயர்த்திட்டே போகும். கிருபையை பார்க்க முடியாது, உயர்வை பார்க்க முடியும். ஜெபத்தை பார்க்க முடியாது, ஆனா ஜெபத்துல விடுதலையை உணர முடியும். இதெல்லாம் தேவனுடைய மகிமை. காற்றை பார்க்க முடியாது, காற்றை ஆமா இதை உணர முடியும். இந்த தன்மையை உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவர். அப்ப ஒண்ணு, என்னை உயர்த்துறதுக்கு நான் முதலாவது என்ன செய்யணும்? தாழ்மை இருக்கு. எனக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஏன் வசனம் வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து அவர் உங்களை இப்ப சொல்றாரு, அவர் உங்களை ஏன் இந்த இடத்துல விசாரிக்கிறத பத்தி போட்டிருக்குது? அடங்கி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அடங்கி இருக்கும்போது கவலை வந்துடும். இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு என்ன வரல? குழந்தை வரல. ஆபிரகாம் கேட்டாரா? நம்மளும் கேட்கிறோம், என்ன ஆண்டவரே இத்தனை வருஷம் அமைதியா இருக்கிற, வழி ஒண்ணும். அப்ப என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா கவலை வந்துடும். அப்ப நீங்க கர்த்தருக்குள்ள அடங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை வந்துடும். இந்த கவலையில நீங்க எதையாவது செய்ய பார்க்க கூடாது, எதையாவது முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவருடைய நேரம் வந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? உயர முடியும். இங்க இருக்கீங்களா? இந்த இடத்துல எண்ணங்களை வெளியே கொண்டு போயிடாங்க. பிசாசு இப்ப வெளியே கொண்டு போயிடுவோம். மத்தியான சாப்பாடுக்கு என்ன செய்யலாம்? அப்படி போகாதீங்க, வேற ஏதாவது எண்ணத்துக்கு போகாதீங்க. அப்ப ஏற்ற காலத்துல உயர்த்துறதுக்கு ஒண்ணு தாழ்மை, ரெண்டாவது கவலையை விட்டுருங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர். புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லையா, இன்னைக்கு கர்த்தர் என்ன விசாரிப்பார். மனிதன் விசாரிக்க நம்ம என்ன சொல்றோம்? இவங்க யாருமே என்ன விசாரிக்கிறீங்க நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளும் கவலைப்படுறோம், நம்மளும் கவலைப்பட்டிருக்கோம். அப்ப சொல்லுவோம், ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல நான் உன்னை விசாரிக்கிறேன். அல்லேலூயா. மனுஷன் விசாரிக்கிறானோ விசாரிக்கலையோ, யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிப்பேன், நான் உன் கவலையை விசாரிக்கிற தேவனாய். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிற அவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் நினைச்சிடக்கூடாது. ஏற்ற காலம் வந்துருச்சு, ஏசப்பா இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல, இனிமேலும் இது நடக்காது போல தெரியுது அப்படின்னு நினைக்காம நீங்க சொல்லணும், என் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுகிறேன். இனிமேலும் கர்த்தர் என்ன செய்வாரு? என்னை நடத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை தைரியப்படுத்துவார். இப்போ முதலாவது தாழ்மைப்படுங்க, ரெண்டாவது தேவையற்ற கவலைய விட்டு. முட்டி மோதக்கூடாது செவுத்துல போயிட்டு. சில பேர் என்ன செய்யறோம்? முட்டி மோதி செவுரைய ரெண்டாக்குனா தான் கடவுள் ஏதாவது கிரியை செய்வாரு. முழங்கால போட்டு உபவாசம் இருந்து அதெல்லாம் தேவைதான். பலத்துக்கு மிஞ்சி போகக்கூடாது. ஏன்னா தேவன் காலத்தை மிஞ்சி செய்ய மாட்டார். காலத்தின் கரம் அவர்கிட்ட இருக்குது. அந்த காலம் வரும் முன்னே நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இந்த உலகத்துல ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் இல்லையா? வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு தேவைங்க. அதனால தேவனிடத்துல தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுத்து. அல்லேலூயா. ஏற்ற காலம். நம்ம போய் செவரை உடைச்சு கூரையை உடைச்சு, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? 40 நாள் கேட்கலையா, மறுபடியும் இன்னொரு 40 நாள் உபவாசம். அப்ப உபவாசம் இருந்தாதான் தேவர் கேட்பாருன்னு இல்லை, அதுக்காக உபவாசம் இல்லாம இருந்தாங்க. பலத்துக்கு மிஞ்சி நம்ம ஆண்டவரை வற்புறுத்தி ஒரு வாங்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வற்புறுத்தி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாலே கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அவர் கொடுக்கிறதுல பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம். வற்புறுத்தி வாங்கினீங்கன்னா சாபம். அது பைபிள் இருக்குது. அதெல்லாம் சரி, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சரியா? ஆனா கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும், ஏன்னா நம்மளை குறிச்ச ஒரு திட்டம் கர்த்தரிடத்துல என்ன செய்யுது இருக்குது. அது வர்ற வரைக்கும் அவனுக்கு தெரியும், என் மகன் இன்னும் மெச்சூர்ட் ஆகல, என் மகனுக்குள்ள இன்னும் தாழ்மை வரல, இன்னும் என் மகனுக்கு கிருபை பெருகல, இன்னும் அவனுக்குள்ள கிருபை என்ன செய்யணும், இன்னும் அவன் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது, சுத்திகரிக்க வேண்டியது இருக்குது, அவன் இன்னும் பக்குவப்பட வேண்டியது இருக்குது. அப்ப ஆண்டவர் நம்மளை அப்படி எதிர்பார்க்கிற. கவலைப்படாதீங்க, அவர் மேல் வச்சு விடுங்க. 8ஆம் வசனம்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், ம். விழித்திருங்கள். ம். ஏனெனில் ம். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று ம். வகை தேடி சுற்றித் வகை திரிகிறான். தேடி சுற்றி தெரிகிறான். என்ன வகை தெரியுங்களா? அவனுக்கு தெரியும் இந்த மகள் மேல இந்த அபிஷேகம் எனக்கு தெரியும். நமக்கு யாராவது தெரியுமா? அவனுக்கு தெரியும் கர்த்தர் இவங்களை இந்த வழியில கொண்டு போக போறாரு, ஆபிரகாம ஆசீர்வதிக்க போறாரு. சைடு கேப்ல இஸ்மாவேலை உருவாக்கிட்டான். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டு தானே இருக்கிறான். ஏன்னா அவன் ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறான். பிசாசுக்கு எல்லாம் தெரியும். குறுக்கு வழியை சீக்கிரம் உண்டாக்கி தருவான். அவன் சொல்லுவான், ரொம்ப நேரம் ஜெபிக்காத, 10 வருஷம் ஆயிப்போச்சு நீ ஜெபம் பண்ணி, கர்த்தர் இன்னும் உனக்கு என்ன செய்யல, பதில கொடுக்கல. நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன் கூட தான் இருப்பாரு. இதை ஒன்றை செய்யணும். நமக்கு இருதயத்துல எண்ணத்தை கொடுப்பான். நமக்கு தெரியாது பிசாசு சொல்றான்னா தேவன் சொல்றாரு. காலம் வரும்போது தான் தெரியும் நம்ம தவறான பாதையில வந்துட்டோம். ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் தாழ்மையோடு இருங்க, கிருபைக்காக நில்லுங்க, கவலைப்படாதீங்க. அந்த சூழ்நிலையை குறித்து தெளிந்த புத்தியா இருங்க. அல்லேலூயா. தெளிந்த புத்தி. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரா, இதுதான் என்ன நடத்தினாரா அப்படின்னு நமக்கு தெளிந்த புத்தி வேணும். கஷ்டமா இருக்குது இல்ல, அது கூட சேர்ந்து செய். உனக்கு என்ன வராது? கஷ்டம் வராது. என்னிடத்துல நிறைய பிசாசு எப்பயும் சொல்லியிருக்கிறோம், நீ இந்த ஊழியத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுற, பரவாயில்ல, என் தேவனுடைய சித்தத்துல நான் இருக்கிறேன். அவன் சொல்லுவான், உன் தேவைக்கு என்ன செய்ய போற, உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போற, அங்க போ, நிறைய நிறைய பாசம் பார்த்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறேன். பணம் இருக்குதோ பணம் இல்லையோ, இடம் இருக்குதோ இடம் இல்லையோ, சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. 1 ஆத்துமாவோ 2 ஆத்துமாவோ 4 ஆத்துமா கொடுத்தாலும் 4 பேர்த்த கூட்டிட்டு எங்க போய் சேரணும்? பரலோகம். ஏசப்பா கிட்ட 11 பேர் 12 பேர் கூட்டிக்கிட்டு எங்க போனோம்? பெரிய கூட்டம் முக்கியம் இல்லை, கொடுத்த ஆத்துமாவை பரலோகம் கொண்டு போயிடணும். நானும் சேர்ந்து நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனாலதான் சத்தியத்தை சத்தியமா விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் வளரணும், நீங்களும் கர்த்தர்களாக எழுப்பணும், நீங்களும் உருவாக்கணும், நீங்க சாட்சி உள்ளவர்களாக நிறுத்தலாம். ஆண்டு சொல்றாரு, தெளிந்த புத்தியா இருங்க. பிசாசு உங்களை வஞ்சித்துருவான். வசனம் சொல்லுது, எவர்களை விழுங்கலாமோ என்று. யாரை விழுங்குவான் தெரியுங்களா? நம்மளை தான் விழுங்குவான். வெளியில உள்ள ஆளெல்லாம் அவன் விழுங்கி தான் வச்சிருக்கிறான். அவன் கோட்டைகளும் தான் இருக்குது. நீங்களும் நானும் சித்தத்துக்காக ஜெபிக்கிற பார்த்தீங்களா, ஊழியம் செய்யணும்னு ஜெபிக்கிறோமா, உங்களை தான் பிசாசு என்ன செய்ய பார்க்கிறான்? நம்மளை தான் விழுங்க பார்க்கறான். ஓ, இவர் இப்படி எல்லாம் யோசிச்சு உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, அப்ப இவருடைய யோசனை என்ன செய்யணும்? மாத்தணும். ஓ, இங்க போய் இதெல்லாம் தீர்மானிச்சு வச்சிருக்க, நம்மளோட பிளான் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்வோம்? அந்த பிளானை முடிச்சுக்கிடுவோம். ஓ, மகள் இப்ப இதுக்காக ஜெபிக்கிறா, இதுல முன்னேறி போறதுக்காக. அவன் நினைப்பான், இப்ப விழுங்குறதுக்கு சுற்றி அதுக்கு நேர சூழ்நிலையை கொண்டு வருவான். பத்தியா, உன் ஜெபம் இன்னும் என்ன செய்யல? ஏன்னா பிசாசுக்கிட்டே அப்படித்தானே சொன்னான், இவை யாவும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, என் காலில் கீழே விழுந்தீங்கன்னா வெள்ளம் என்ன செய்வேன்? அப்ப ஆண்டு சொன்னார், இல்ல இல்ல, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள தெளிந்த புத்தி. அடுத்து 9ஆம் வசனம், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது அறிந்திருக்கிறீர்களே. அப்ப விசுவாசத்துல உறுதியா இருந்தா என்ன செய்யலாம்? அப்பதான் அவனுக்கு எதிர்த்து. பைபிள் பாருங்க, நல்லா நீங்க பைபிளை வாசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சத்தியம் நல்ல விலகு. விசுவாசத்துல உறுதியா இருந்தா யாரை எதிர்க்கலாம்? இல்லாட்டி என்ன செய்வான்? அவன் நம்மளை எதிர்ப்பான். விசுவாசம் தான் முக்கியம். தேவனிடத்துல விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னாலும் உறுதி என்ன செய்யணும்? பணமே கையில் இருந்தாலும் காப்பாற்றுற இறைவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாதையில நம்ம சரியா நிக்கணும். அதுக்காக கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணி விட்டு உறுதியா நிக்க கூடாது, அதை ஏமாந்து போயிருவீங்க. அதனால எதையுமே கவனமா இருக்கணும். கொடுத்த பணங்கள், கொடுத்த உறவுகள், நமக்கு நிறைய உறவு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வீட்டுக்கு உறவுகள், இந்த உறவை என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். கொடுத்த உறவை வீசிடக்கூடாது, எனக்கு காப்பாற்றப்படணும். ஜெபம் உறவை என்ன செஞ்சிடக்கூடாது? உறவு, பணம், நேர்மை, நியாயம் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை மேல கொண்டு வரும். அல்லேலூயா. இதெல்லாம் சேரணும். கீழ்ப்படிதல், தாழ்மை. அப்ப வசனம் சொல்லுது, விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. பிசாசு உங்க விசுவாசத்தை தடுமாற பார்ப்பான்.
தடுமாறாதீங்க. அதுல நீங்க உறுதியா நிக்கணும். என்னுடைய அழைப்பு என்ன? இயேசு கிட்ட வந்து சொல்றார். இயேசு வந்து கேட்கிறாரு, எல்லாரும் என்னை பத்தி என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்றாரு? நீ ஜீவனுள்ள குமாரன். அது உடனே ஆண்டவர் கருத்தை தட்டி, ரொம்ப சந்தோஷம், உனக்கு யார் வெளிப்படுத்தினா? பிதாவானவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். சீசர்கள்லாம் பாக்குறாங்க. ஒருவேளை பேதுருக்கு காலை தூக்கி விட்டுட்டு, அப்பா எனக்கு வந்து எங்க இருந்து வெளிப்பாடு வந்துருச்சு? யார் பேசியிருக்கிறா? பிதாவானவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்ப இயேசு தட்டி கொடுத்தாரு. பேதுருக்கு எல்லாரையும் பார்த்தோன்னே அப்படியே வந்துருச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி கூட்டிட்டு போய் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நான் பாடுபடவும் மரிக்கவும் கல்லர்களால் அடிபட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தளத்துல நான் வந்தேன். பார்த்தாரு பேதுரு, முதல்ல கூட்டிட்டு போய் சொல்றாரு, உங்களுக்கு அப்படின்னா உங்களை பார்த்தா ரொம்ப இதா இருக்கு ஆண்டவரே, இப்படி எல்லாம் அடுத்து சொன்னாரு. அப்பாலே போ. கொஞ்சம் முன்னாடி தான் காலத்தை தூக்கி விட்டுட்டு யாரு வெளிப்படுத்தினா? பிதாவானவர் வெளிப்படுத்தினான்னு பெருமையான இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே. ஏன் அப்படின்னா உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். பிசாசு யார் மூலமாவது எப்படி வேணாலும் என்ன செய்வான்? உங்களுடைய அழைப்பு, நீங்க எதுக்கு வந்தீங்க, எதுக்கு தெரிஞ்சு கொண்டீங்க, எதுக்கு அழைத்தாரு, அதுல நீங்க உறுதியா இருங்க. அதுல உறுதியா இருக்கணும். எங்கிட்ட இவர் நல்ல பாட்டை நல்ல வழியை சொல்லி கொடுத்துறாரு. பிசாசு யார் மூலமா வழியை கவுத்து விட்டுருவோம். உங்களுக்கு தெரியணும், நான் போற பாதை தெளிவா இருக்குன்னு தெரியணும். கர்த்தர் என்னோட பேசுறாருன்னு தெரியணும். இவர்கிட்ட தப்பா பேசுறாருன்னு தெரியணும். அந்த விசுவாசம் இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்ப வசனம் சொல்லுது, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசம் இருக்குது. ஆனா சில விசுவாசம் என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம்? உறுதி இல்லாம டவான்னு கீழே வந்துடும். அப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆனா வசனம் சொல்லுது, இல்ல இல்ல, விசுவாசத்துல உறுதியா இருக்குன்னா என் மேல வச்சிருக்கிற திட்டத்துல உறுதியா இருக்கணும். என்னை எதற்காக அழைச்சாரு உறுதியா இருக்கணும். என்னுடைய பாதையில தெளிவுல உறுதியா இருக்கணும். அப்ப ஆண்டு சொல்றாரு, மனத்தாழ்மையா இருங்க, கிருபையில காத்திருங்க, அதுக்கு பிறகு கவலைப்படாதீங்க, தெளிந்த புத்தியா இருங்க, விசுவாசத்துல ஒரு இத்தனை விஷயம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தா தான் இப்ப இந்த வசனத்தை வாசிக்கணும். அடங்கி இருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கு நிறைய பேருக்கு, இல்லைங்களா? ஆனா இந்த வசனம் இதெல்லாம் சேரும் பொழுதுதான் இது நடக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இத்தனை காரியம் நடக்கணும். நடந்தாதான் என்ன அவருடைய கரை என்ன செய்யும்? என்ன உயர்த்தும். எனக்கு தாழ்மை இல்லாட்டி நான் எங்க போயிடுவேன்? இந்த வசனங்கள் இருக்குது. அந்த டைம் தாண்டிடுச்சு. அதனால தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போகலாம். அப்ப ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, என்ன கர்த்தர் உயர்த்தணுமா இருந்தா நான் முதலாவது மனத்தாழ்மை வரும்பொழுது கிருபை வரும். கிருபை வரும் பொழுது கர்த்தருடைய கரம் என் மேல் என்ன செய்யும்? இருக்கும். கவலையை விட்டுருங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க. அதுக்கடுத்து எப்படி இருக்கு? தெளிந்த புத்தியா இருங்க. விசுவாசத்துல இத்தனை காரியம் நடக்கணும். இத்தனை காரியம் கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து ஏற்ற காலம் வந்துடும். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல தேவன் என்ன செஞ்சிருவாரு? நம்மளை உயர்த்தி நிலை நிறுத்துவார், கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அதுக்குள்ள பின்னாடி வசனத்தை நீங்க வாசிக்கங்க. இதே அதிகாரத்துல கடைசியில எத்தனாவது வசனம் அப்படின்னா 10ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவதாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இல்லையா? உங்களுக்கு பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா சொல்றாரு, கொஞ்ச காலம் மாத்திரம் தான் அந்த பாடு போகும். மகனே, மகளே, கவலைப்படாத. அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்ய போறாரா? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை நிலைநிறுத்துவார். ஆனா இந்த ப்ரோசஸ்ல போகணும். எங்கேயாவது இணைஞ்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது, எங்கேயாவது கைவிடப்படக்கூடாது. உறுதியா நில்லுங்க. ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை நிச்சயமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரத்துல நம்ம